Hi friends, welcome to Mom's Kitchen Tamil. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு மாம்பழம் பாயசம் செய்ய போறாங்க அம்மா. அதுக்கு தான் இப்போ மாம்பழம் உரிச்சிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாம்பழம் கட் பண்ணியாச்சு. இப்போ வெல்லத்தை காய்ச்ச போறோம். அரை கிளாஸ் தண்ணி. இந்த அரை கிளாஸ் தண்ணியில் நம்ம இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுக்க போகிறோம். மாம்பழத்தை இப்போ நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துப்போம். மாம்பழத்தை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துட்டோம். 100 கிராம் சிறுபருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். சிறுபருப்பு கூட இந்த வெல்லம் காய்ச்சின தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைச்ச தண்ணியை சேர்த்துட்டோம். அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துடலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம மாம்பழத்தை சேர்த்துடலாம். மாம்பழம் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. மாம்பழம் சேர்த்தோன்னே நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் டேஸ்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.